டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வுக்கு தயாராகும் அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன தலைப்பு பார்க்க போகிறோம்னா, ரீசெண்டாக நியூஸ் பேப்பரில் வந்த கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போகிறோம். கோவையை சேர்ந்த மூத்த வழக்கறிஞரான மோகனா நேரடியாக உச்சநீதிமன்ற நீதிபதியாக தேர்வு செஞ்சுருக்காங்க. அதாவது இவங்க வழக்கறிஞராக பணியாற்றி இருந்திருக்காங்க. அப்படியே நேரடியாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா உச்சநீதிமன்ற நீதிபதியாக இருக்காங்க. இப்போ உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருக்கிறவர் யாருன்னா சூர்யகாந்த் அப்படிங்கிறவர் தான் இருக்கார். இப்போ உச்சநீதிமன்ற நீதிபதிகளோட எண்ணிக்கையை உயர்த்திருக்காங்க. மொத்தமாக 38 பேர் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி உட்பட. அவங்க இல்லாமல் 37 இதர நீதிபதிகள் இருப்பாங்க. அதில் 2 பெண் நீதிபதிகள் இருக்காங்க. இப்போது கரண்டில் நாகரத்னா அப்படிங்கிற ஒரு பெண்ணும் வி மோகனா அப்படிங்கிறவங்களும் இருக்காங்க. இப்போது நேரடியாக வழக்கறிஞராக இருந்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண் யார் அப்படின்னா இந்து மல்ஹோத்ரா அப்படிங்கிறவங்க. வி மோகனா அப்படிங்கிறவங்க 2ஆவதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பெண்மணியாக இருக்காங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வழக்கறிஞராக இருந்து நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண் யார் அப்படின்னா வி மோகனா அப்படிங்கிறவங்க தான். இந்த கொலிஜியம் அப்படிங்கிற குழு தான் என்ன பண்ணுன்னா இந்த உச்சநீதிமன்ற நீதிபதிகளை தேர்வு செய்யக்கூடிய ஒரு குழுவாக இருக்குது. இந்தியாவிலையும் ஆசியாவிலையும் சரி முதல்ல தொடங்கப்பட்ட மகளிர் காவல் நிலையம் எங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் தான் தொடங்கியிருக்காங்க. 1992 ஏடிஎம்கே பீரியடில் பார்த்தா ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது தான் மகளிர் காவல் நிலையத்தை முதல்ல இந்தியாவிலையும் சரி ஆசியாவிலையும் முதல்ல தொடங்கினது இவங்க தான். அதே எங்கே பகுதியில் தொடங்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சென்னையில் இருக்கக்கூடிய 1000 விளக்கு பகுதியில் தான் தொடங்குறாங்க. அதே 1000 விளக்கு பகுதிகளில் தான் முதல்ல என்ன பண்ணியிருப்பாங்க, மதிய உணவு திட்டத்தை பி.டி. தியாகராய செட்டி நீதி கட்சி சார்பாக அவர் சென்னை மாநகராட்சி மேயராக இருக்கும்போது மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்திருப்பார். இன்செட் 2A அப்படிங்கிறது பார்த்தோம்னா, இன்செட்னா என்னன்னா ஃபஸ்ட்டு இந்தியன் நேஷ்னல் சேட்டலைட் சிஸ்டம் அப்படிங்கிறது தான். இன்செட் 2A அப்படிங்கிறது இந்தியாவிலேயே முழுமையாக வடிவமைக்கப்பட்ட தயாரிக்கப்பட்ட முதல் பல்நோக்கு செயற்கைக்கோள் எதுனா இன்செட் 2A அப்படிங்கிறது தான். சென்னையை சேர்ந்த ஒரு இளம் பெண் சாதனை புரிஞ்சிருக்காங்க. 16 வயது பெண் பார்த்தோம்னா எவரெஸ்ட் சிகரத்தை ஏறி சாதனை படைச்சிருக்காங்க. உலகத்திலே மிக உயரமான சிகரம் எதுனா எவரெஸ்ட் சிகரம் தான். 16 வயது பெண் பார்த்தோம்னா இதுக்கு முன்னாடி ஒருத்தவங்க ஏறி இருக்காங்க எவரெஸ்ட் சிகரத்தை. 187 நாட்டில் ஏறி இருக்காங்க. எவரெஸ்ட் சிகரத்தை ஒரு 16 வயசு பெண் பார்த்தோம்னா 187 நாட்களில் ஏறி இருக்காங்க. ஆனால் சென்னையை சேர்ந்த நிஷா சசிகுமார் அப்படிங்கிறவங்க 80 நாளில் ஏறி சாதனை புரிஞ்சிருக்காங்க. இந்தியாவிலேயே முதல் நபர் இவங்க தான். 16 வயதில் எவரெஸ்ட் சிகரத்தை ஏறினா இந்தியாவின் முதல் நபர் யார் அப்படின்னா நிஷா சசிகுமார் அப்படிங்கிறவங்க தான். இப்போ ரீசெண்டாக நியூஸில் பெரிய அளவில் போயிட்டு இருக்குது எதுனா சோயர் கால செப்பேடு ஆனைமங்கல செப்பேடு பார்த்தோம்னா நெதர்லாந்துலேருந்து என்ன பண்ணியிருக்காங்க நம்மளுடைய இந்தியாவுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இதோட வரலாற்று பின்னணி எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, நெதர்லாந்து நாட்டுக்கு அரசு முறை பயணமாக யார் பிரதமர் மோடி போகிறாரு. அப்போ சோழர் காலத்தை சேர்ந்த ஆனைமங்கல செப்பேடு என்ன பண்ணுறாங்கன்னா லைட்டன் அப்படிங்கிற அந்த பல்கலைக்கழகத்தில் இருக்குது. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதை பிரதமர் மோடி அவர்கள்கிட்ட ஒப்படைக்கிறாங்க. இதை சர்வதேச அளவில் இந்த ஆனைமங்கல செப்பேடு என்ன சொல்கிறாங்க பெரிய லைட்டன் செப்பேடு அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க. ஒரு 30 கிலோ வெயிட் இருக்கிறது. 11ஆம் நூற்றாண்டில் சோழ பேரரசு கடல் வாணிகத்தில் ஆதிக்கம் செலுத்தியிருக்காங்க. கடலை கட்டி ஆண்டு இருக்காங்க. அப்போது நிறைய வெளிநாட்டு வணிக தொடர்புகள் அவங்களுக்கு இருக்குது. அப்போ இந்தோனேஷியா பகுதியை சேர்ந்த ஸ்ரீ விஜய நாட்டு அரசன் தான் யாருன்னா மார விஜயோத்தங்க வர்மன் அப்படிங்கிறவங்க தமிழக பகுதிகளில், அதுவும் முக்கியமாக எங்கே நாகப்பட்டினம் பகுதிகளில் ஒரு பௌத்த துறவிகளுக்காக ஒரு விகார கட்டணும் அப்படின்றதுக்காக ராஜராஜ சோழன்கிட்ட அனுமதி கேட்குறாரு. அதனால் சூடாமணி விகாரம் ராஜராஜ சோழன் பெரும்பள்ளி என்கிற அந்த பௌத்த ஆலயத்தின் தினசரி பராமரிப்புக்காக 97 வேலி பரப்பளவு இருக்கக்கூடிய ஒரு ஆனைமங்கலம் அப்படிங்கிற ஒரு பகுதியை ராஜராஜ சோழன் என்ன பண்ணுறாருன்னா கொடையாக அழிக்கிறார். ராஜராஜ சோழன் மறைஞ்சதுக்கப்புறமா அரியணை ஏறிய முதலாம் ராஜேந்திர சோழன் என்ன பண்ணுறாருன்னா இது வாய்மொழியாக கொடுத்த ஆணையை 21 பெரிய செப்பேடுகளாக பொறிச்சு அரசாணையை பொறிச்சு ஒரு செப்பேடாக அதை உருவாக்குறேன். அதுக்கப்புறமா சோழ பேரரசு வீழ்ச்சி அடைஞ்சதுக்கப்புறமா 17ஆம் நூற்றாண்டோட இறுதியில் நாகப்பட்டினம் யார் கையில் போகுதுன்னா டச்சுக்காரர்களோட ஆதிக்கத்தின் கீழே போகுது. ஆதிக்கத்தின் கீழே போனவொன்னே என்ன ஆகுதுன்னா அங்கேருந்த இந்த செப்பேடுகளெல்லாம் நிலத்தில் புதைச்சி வச்சு பாதுகாத்ததாக சொல்லப்படுது. 1812 வாக்கில் நாகப்பட்டினத்தில் டச்சு ஒரு பாதியராக யார் வராருன்னா புளோரண்டியஸ் காம்பர் அப்படிங்கிற ஒரு
ஃபாதர் இருக்கார். அவர் என்ன பண்ணுறாருன்னா இதை நெதர்லாந்துக்கு எடுத்துகிட்டு போகிறாரு. அதுக்கப்புறம் அவரோட வாரிசுகள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா 1862 இதை லெய்டன் பல்கலைக்கழகத்தோட நூலகத்தின் ஆசிய பிரிவிட அதை ஒப்படைச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா நெதர்லாந்து நாட்டிலே தான் இருக்குது. 2012 நம்ம இந்தியா என்ன பண்ணுறாங்க, நோட்ஸ் எடுத்து தான் வராங்க. அப்படி இருக்கும்போது 2022 என்ன சொல்கிறாங்கன்னா, நெதர்லாந்து அரசு என்ன சொல்லுதுன்னா, முறையான ஆதாரங்கள் இருந்துச்சுன்னா காலனி ஆட்சி காலத்தில் பிற நாடுகளிலிருந்து கொண்டு வரப்பட்ட வரலாற்று சான்றுகளை நாங்கள் திருப்பி ஒப்படைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்டியூஷன் பாலிசி அப்படின்றதும் ஒன்று கொண்டு வராங்க. யுனெஸ்கோவோட மீள் அளிப்பிற்கான சர்வதேச குழு 24வது கூட்டத்தில் இந்த செப்பேடுகளோட தாயகம் இந்தியா தான்றதை சட்டப்பூர்வமாக உறுதி செய்கிறாங்க. அதுக்கப்புறமா பேச்சுவார்த்தையின் பயனாக நெதர்லாந்தோட தலைநகரான தி ஹேக் அப்படிங்கிற நகரில் நடைபெற்ற அதிகாரப்பூர்வ விழாவில் நெதர்லாந்தோட பிரதமரான ராப் ஜெட்டன் முன்னிலையில் லெய்டன் பல்கலைக்கழக வாரியம் என்ன பண்ணுறதுன்னா, பிரதமர் மோடி அவர்கள்கிட்ட இந்த ஆனைமங்கல செப்பேடை, பெரிய லெய்டன் செப்பேடு, அந்த 30 கிலோ வெயிட் இருக்கக்கூடிய அந்த செப்பேடை என்ன பண்ணுறாங்க, பிரதமர் மோடி அவர்கள்கிட்ட ஒப்படைக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி வந்துட்டு பார்த்தோம்னா கல்வெட்டு ஒரு அறிமுகம் அப்படிங்கிற அந்த ஒரு நூலில் 6வது பக்கத்துலேயே இது குறிப்பிட்டிருப்பாங்க. ஆனைமங்கல செப்பேடு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நெதர்லாந்தில் இருக்கக்கூடிய லெய்டன் பல்கலைக்கழகத்தில் இருக்குதுன்னு குறிப்பிட்டிருப்பாங்க கல்வெட்டு ஒரு அறிமுகம் என்ற புத்தகத்தில். இதில் என்ன ஒரு சமய நல்லிணக்கம் இருக்குது அப்படின்னா, ஒரு பௌத்த விகாரை கட்டுறதுக்காக இந்தோனேஷியாவை சேர்ந்த ஒரு மன்னன் வந்து இந்து சைவ மன்னனான ராஜராஜ சோழர்கிட்ட கேட்குறாரு. அப்போது அந்த ஆனைமங்கலம் என்ற ஊரை சேர்ந்த ஒரு அரசு அதிகாரியாக இருந்தவர் தான், கணக்காரராகவும் ஊர் நடுவராகவும் இருந்தவர் தான் யாருன்னா துருக்கன் அகமதன் அப்படிங்கிற ஒரு அகமது இஸ்லாமியர் வந்துட்டு எழுதி கையொப்பமிட்டு கொடுத்துருக்காரு. அப்போது ஒரு சைவ மன்னன் ஒரு இந்தோனேஷியாவை சேர்ந்தவர் பௌத்த விகாரம் கட்டுறதுக்காக பௌத்த மதத்துக்காக கேட்குறாரு. இவர் சைவ மதத்தை சேர்ந்தவர் ஒரு இஸ்லாமியர் என்ன பண்ணுறாரு, அதுக்கு அந்த இடத்துக்கு கையொப்பமிட்டு கொடுக்குறாரு. அப்போ அந்த சோழர் காலத்தில் இருந்த பண்பாட்டு தூதரக உறவும் அதையும் தாண்டி வந்து பார்த்தா ஒரு சமய நல்லிணக்கத்தையும் நம்ம இந்த ஆனைமங்கல செப்பேடு என்ன பண்ணுது, நிரூபிக்குது. அது மட்டும் இல்லாமல் ராஜராஜ சோழன் காலத்தில் இஸ்லாமியர்களும் என்ன பண்ணியிருக்காங்க, உயரிய நம்பகத்தகமான அந்த பதவிகளில் இருந்திருக்காங்கன்றது இந்த ஆனைமங்கல செப்பேடு என்ன பண்ணுது, குறிப்பிடுது. துருக்கன் அகமதன் அப்படிங்கிறவர் தான் அந்த இஸ்லாமியர். இப்போ நம்ம எல்லாம் புது சிவில் சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய அளவில் நம்ம அதை பார்த்துட்ருக்கோம். புது சிவில் சட்டம்னா ஃபஸ்ட்டு என்ன, இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் இந்த திருமணம், விவகாரத்து, வாரிசுரிமை இதெல்லாம் ஜாதி மத இனம் எல்லாத்தையும் கடந்து ஒரே மாதிரியான பொதுவான சட்டங்களை ஏற்றுறது தான் என்னது புது சிவில் சட்டம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது அரசியலமைப்பில் எங்கே சொல்லியிருக்காங்கன்னா பார்ட் 4 டிபிஎஸ்பியில் அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகளில் ஆர்டிகல் 44 என்ன சொல்லுதான், புது சிவில் சட்டத்தை பற்றி தான் பேசியிருக்கோம். அப்போ இந்த புது சிவில் சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோம்னா சுதந்திரத்துக்கு முன்னாடியே புது சிவில் சட்டம் நடைமுறை இருந்துச்சு நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தில். அது எந்த மாநிலம்னா கோவா. காரணம் என்னன்னு பார்த்தோம்னா 1498 என்ன பண்ணியிருப்பாரு, வாஸ்கோ ட காமா வந்திருப்பார். போர்ச்சுகல் வந்துட்டு என்ன பண்ணியிருப்பாங்க, இந்தியாவுக்கு வந்திருப்பாங்க. முக்கியமாக கேரளாவில் இருக்கக்கூடிய கோழிக்கோடுக்கு வந்திருப்பாங்க. ஆரம்ப காலகட்டங்களில் அவங்க கள்ளிக்கோட்டை அந்த பகுதிகளில் தொழிற்சாலை தலைநகர் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாலும் பின்னாடி என்னவா மாறுது, கோவா அவங்களுடைய தலைநகராக மாறும். அப்போ அந்த பகுதியில் என்ன பண்ணுறாங்க, பொது சிவில் சட்டத்தை போர்ச்சுகல் 1867 என்ன பண்ணுறாங்க, பொது சிவில் சட்டத்தை நடைமுறைப்படுத்துகிறாங்க. 1961 தான் கோவாவை இந்தியாவோட இணைக்கிறாங்க. இணைச்சதுக்கு அப்புறமும் போர்ச்சுகீசியர் கொண்டு வந்தால் அந்த சிவில் சட்டம் இப்போ வரைக்குமே நடைமுறையில் தான் இருக்குது. போர்ச்சுகல் சிவில் கோடுன்றது நடைமுறையில் தான் இருக்குது. அப்போ பாரம்பரியமாக சிவில் கோடு எங்கே, அந்த புது சிவில் சட்டம் எங்கே இருக்குன்னா கோவாவில் இருக்குது. சுதந்திரத்துக்கு பிறகு தான் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த புது சிவில் சட்டம் முதலியாக மசோதாவை தாக்கல் பண்ணி நிறைவேற்றினது எந்த மாநிலம் அப்படின்னா உத்தரகாண்ட் தான். பிப்ரவரி 2024 அவங்க மசோதாவை தாக்கல் பண்ணுறாங்க. குடியரசுத் தலைவர் 2025 ஜனவரி மாதம் என்ன பண்ணுறாரு, அதுக்கு ஒப்புதலுமே கொடுக்குறாரு. அப்போது சுதந்திரத்துக்கு பிறகு முதல்ல புது சிவில் சட்டம் நடைமுறைப்படுத்தினது யார் அப்படின்னா உத்தரகாண்ட். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஷெட்யூல் ட்ரைப் இருக்காங்களா பழங்குடியினருக்கு இதில் எக்ஸ்பெக்டேஷன் கொடுத்துருக்காங்க, விதிவிலக்கு கொடுத்துருக்காங்க. இரண்டாவதாக பொது சிவில் சட்டம் நடைமுறைப்படுத்தினது யார் அப்படின்னா குஜராத். மூன்றாவதாக யாருன்னா அசாம். வடகிழக்கு மாநிலங்களில் முதல்ல எதுன்னு கேட்டாங்கன்னா அசாம் தான். அதுக்கப்புறமா இப்போ மத்திய பிரதேசம் என்ன சொல்லியிருக்காங்க, நாங்கள் பொது சிவில் சட்டத்தை கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் மோகன் யாதவ் அப்படிங்கிறவர் தெரிவிச்சிருக்காரு. வியாபாரிகளோட வாழ்வை ஒளிமயமாக்கக்கூடிய பிரதமரோட சிவநிதி திட்டம். இந்த சிவநிதி திட்டம்ன்றது 2020 ஜூன் 1 தொடங்கப்பட்ட திட்டம். இது எதுக்காக தொடங்கினாங்க அப்படின்னா சாலை ஓர வியாபாரிகள், நடுத்தர வியாபாரிகள்லாம் இருக்காங்களே அவங்களுக்கு நிதி உதவி கொடுக்கறது தான் இந்த சிவநிதி திட்டம் அப்படிங்கிறது. முதல் தவணையாக என்ன பண்ணுவாங்கன்னா 15,000 கொடுப்பாங்க. இரண்டாவது தவணையாக 25,000 கொடுப்பாங்க. இந்த 15,000 கட்டி முடிச்சிட்டாங்கன்னா அடுத்த தவணையாக 25,000 கொடுப்பாங்க. மூன்றாவது தொகையை வந்து இப்போ இந்த 25,000 தொகையும் கட்டி முடிச்சிட்டாங்கன்னா மூன்றாவது தவணையாக 50,000 வரைக்கும் என்ன பண்ணுவாங்க, பிணை இல்லா கடன் கொடுப்பாங்க. இதுதான் வந்து சிவநிதி திட்டம்ன்றது. 2020 ஜூன் 1 தொடங்கியிருப்பாங்க சாலையோர வியாபாரிகளுக்காக.
இந்த திட்டத்தின் கீழ் தங்கள் கடனை முறைப்படி கட்டி முடிக்கிறாங்களே அந்த பயனாளிகளுக்கு, இந்த 15,000 25,000 50,000 வாங்கி கட்டி முறைப்படி முடிக்கக்கூடிய அந்த பயனாளிகளுக்கு 30,000 வரைக்கும் என்ன பண்ணுறாங்க, யூபிஐ வசதியுடன் இருக்கக்கூடிய கடன் அட்டை கிரெடிட் கார்டை கொடுக்குறாங்க. இது வரைக்கும் பார்த்தோம்னா 1.12 கோடிக்கு அதிகமான எண்ணிக்கையிலான பிணையில்லா கடனை அளிக்கிறதுக்கு ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. 17,800 கோடிக்கு அதிகமான நிதி அந்த சாலையோர வியாபாரிகளுக்கு அளிக்கப்பட்டிருக்கிறதா பிரதமர் மோடி அவர்கள் என்ன பண்ணியிருக்காருன்னா தெரிவிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட இது 2020 தொடங்கப்பட்டது. 6 ஆண்டு நிறைவுக்கு அப்புறமா இதோட சாதனைகளை குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு. அப்போ இந்த பொது சிவில் சட்டம்னு சொல்லிட்டு பார்க்குறோம். பொது சிவில் சட்டம் அப்படின்னா பாரம்பரியமாக இருக்கக்கூடிய மாநிலம் எது அப்படின்னா கோவா. ஏன்னா சுதந்திரத்துக்கு முன்னாடியிலிருந்தே இருக்காங்க. சுதந்திர இந்தியாவோட முதல்ல பொது சிவில் சட்டம் நடைமுறைப்படுத்தினது யாருன்னு கேட்டாங்கன்னா உத்தரகாண்ட் மாநிலம் தான் முதல்ல நடைமுறைப்படுத்துது. இது மாதிரியான நடப்பு மேலும் வேணும்னா ராவணன் அஃபீஷியல் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள்.